Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரல ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இந்த பேப்பர் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த பேப்பர் ட்ரேட் வந்து ரியலாக யூஸ் ஆகுமா, பேப்பர் ட்ரேடு ரியலாக யூஸ் ஆகுமா அப்படின்ற சந்தேகம். ரியலாக யூஸ் ஆகுமா அப்படின்னா, பேப்பர் ட்ரேட் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு ஸ்கெட்சு போடுறோம், நம்ம ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது. ஒரு பிளான், ஒரு ஏதாச்சும் ஒரு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தள்ளி நின்று பிளான் பண்ணி பார்க்குறது. அது வந்து பேப்பர் ட்ரேட். ஒரு நீங்கள் பேப்பரில் பிளான் போடுறீங்களா, ஒரு பிளான் பண்ணி அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களா, அது வந்து ரியல் ட்ரேடு. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணுறீங்களா, அது வந்து பேப்பர் ட்ரேடு. பிளான் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு நீங்கள் எல்எல் டிஎல்லாம் பண்ணியிருப்பீங்க, டிரைவிங் லைசன்ஸ், லேர்னிங் லைசன்ஸ், அதெல்லாம் வந்து காருக்கு இல்லை பைக்குக்கு பண்ணுறீங்க. அந்த உள்ளே வந்து அந்த சர்டிஃபிகேட், அதாவது லைசன்ஸ் கொடுக்க சொல்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் பண்ணுவாங்க. எந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எடுப்பீங்க, லெஃப்ட் எப்படி போகணும், ரைட் எப்படி போகணும், ஸ்ட்ரெயிட் எப்படி போகணும், ரிவர்ஸ் சைடு எப்படி எடுக்கணும், அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது ஒன்று. அதே நீங்கள் ரியலாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளச் பிடிச்சி எக்ஸ்லேட் கொடுத்து பிரேக் எது, லெஃப்ட்டில் என்ன வண்டி வருது, ரைட்டில் என்ன வண்டி வருது, போகலாமா வேணாமா, ஸ்பீடு குறைக்கலாமா ஏறலாமா ஏற்றலாமா, இதெல்லாம் வந்து அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா, அதுவே வேறு, நீங்கள் பிளான் பண்ணுறதே வேறு. அதே மாதிரி தான் பேப்பர் ட்ரேட் அப்படின்றது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. பேப்பர் ட்ரேடை வந்து பிளான் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கங்க. தாராளமாக நீங்கள் உங்களுடைய பிளான் கரெக்டாக நீங்கள் செஞ்சால் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் மூலயமா ஒரு 3லேருந்து 6 மாதம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த பிளான் பண்ணது எப்போ யூஸ் ஆகுன்னா, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்களோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20% வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது. இது நீங்கள் என்ன பேப்பர் ட்ரேடிங் பண்ணி வச்சிங்களோ அது வந்து 20% உங்களுக்கு ரியல் ட்ரேடிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவது. என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, நாம் ஏற்கனவே அந்த 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்றத உங்களுக்கு திரும்ப திரும்ப உங்களுடைய மைண்டில் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் ட்ரேடில் உங்களோட ரிசல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 90% ரிசல்ட் வருது, ஒரு 80% ரிசல்ட் வருது அப்படின்னா, நீங்கள் அதை ரியலாக அப்ளிகபிள் பண்ண சொல்லும், அதாவது எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல ரியல் ட்ரேடில் போட்டு அதை நீங்கள் ட்ரேடிங் பண்ண சொல்ல என்ன ஆகுன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த 90%க்குள்ள 25% உங்களுக்கு ட்ரா டவுன் ஆகிடும். இப்போ 80% கிட்டத்தட்ட 60% தான் உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். இதுலேருந்து 25-30% ட்ரா டவுன் ஆகிடும். ஏன் சார் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ண சொல்ல வந்து அந்த மாதிரி ஆகுது, ரியல் ட்ரேட் பண்ண சொல்ல ஏன் கம்மி ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரியல் ட்ரேடில் வந்து எமோஷ்னல் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது எமோஷ்னல் வந்து அட்டாச் ஆகிடும். மேபி நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ண சொல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா, அடுத்த நாள் வந்து எக்ஸ்கியூஸே இல்லாமல் நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதை என்ன நீங்கள் வேலை செய்ய அதை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு போவீங்க. ஸோ அதனால் அந்த அக்யூரசி கிடச்சிது. ஆனால் ரியல் ட்ரேட் பண்ண சொல்ல என்ன ஆகுனா, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெயின் வந்துடும். அதாவது எனக்கு நேற்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து டார்கெட் குறைச்சிக்கலாம், டார்கெட் ஏற்றிக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் குறைச்சிக்கலாம், ஸ்டாப் லாஸ் அதிகப்படுத்திக்கலாம், இல்லை இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சுயமாக சிந்திக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. ஆனால் பேப்பர் ட்ரேட் பண்ண சொல்ல என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் அப்ளிகேட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எக்ஸ்கியூஸ்லாம் பண்ண மாட்டீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகணும்னா என்ட்ரி ஆகிடுங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டு, இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்து என்ட்ரி ஆகணும், ஹை கட் ஆனால் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் கொடுத்துட்டிங்கன்னா, பேப்பர் ட்ரேட் பண்ண சொல்ல உங்களுக்கு பிளான் போட்டுருவீங்க. இந்த இடத்துல என்ன டைமு 37,800 அபோவ் நீங்கள் பையிங்க, ஓகே பையிங். அதுக்கப்புறம் வந்து என்ன நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, 1:1 டார்கெட்டாக 1:2 டார்கெட்டாக அதை பேப்பர் ட்ரேடில் மென்ஷன் பண்ணிவிடுவீங்க. ஆனால் அதே ரியல் ட்ரேட் பண்ண சொல்ல என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ட்ரி போடுறதுக்கே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவீங்க. என்ட்ரி போடுவீங்களா டவுட்டு. ஏன்னா அந்த இடத்துல உங்களோட மைண்ட் செட் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எப்போவுமே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ரியல் ட்ரேட் பண்ண சொல்ல உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். நீங்கள்
நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ண சொல்ல உங்களுடைய ஆப்போசிட் எண்ணங்கள், அதாவது நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்ம ரியல் காசு போட்டு பண்ண சொல்ல நமக்கு எண்ணங்கள் எல்லாம் ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் பை எடுத்திங்கன்னா சேல் சைடுக்கான வியூலாம் உங்களுக்கு பிரதிபலிக்கும், உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும். அதே நீங்கள் ஒரு சேல் எடுத்திங்கன்னா பை சைடுக்கான எண்ணங்கள்லாம் வந்து போகும். இது வந்து காமன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கில் பண்ணணும். அதாவது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்மால் குவான்டிட்டி, அதாவது 20லேருந்து நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ, மேபி 50 குவான்டிட்டியாக இருக்கலாம், 100 குவான்டிட்டி, அந்த கெப்பாசிட்டி வலியை தாங்கிக்கூட கெப்பாசிட்டி. ஸோ அதை வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். அதாவது எனக்கு டார்கெட் வருதோ இல்லையோ தெரியாது, ஆனால் எனக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்க, அந்த ஸ்டாப் லாஸுக்காகவே ஒரு 10,000 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10,000 இல்லை 20,000 ஸ்டாப் லாஸுக்காகவே எடுத்து வச்சுங்க. நான் முழுக்க எனக்கு இந்த 10,000 நான் ஸ்டாப் லாஸ் மட்டுமே கொடுக்க போகிறேன். எனக்கு இந்த மாதிரி செட்டப் வந்திருக்கு, நான் இந்த செட்டப் நான் அப்ளிகபிள் பண்ணிவிட்டேன், என்னோட க்ளோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். அந்த ஸ்டாப் லாஸ்க்காக நான் 10,000 கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது டிசைட் பண்ணிவிட்டு தெளிவாக இருங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ப்ராஃபிட் சைட் போக சொல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வராது. எப்போனா அப்படியே என்ன ஆகுனாலும் உங்களுக்கு 1:1 டார்கெட் வரல உங்களால் வெயிட் பண்ணது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுங்களே சரி, எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னத்துக்குன்னா ஒரு அனுபவம், ஒரு ப்ராக்டிஸ் வரும் அவங்களுக்கு. அதாவது லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண சொல்ல அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கொடுக்கும். இப்போது ஏன் பேப்பர் ட்ரேட் கொடுக்குறேன்னு கேட்கலாம் ஒருவேளை. இப்போ வருஷத்துக்கு ஒரு 300 பேர் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம், 300 பேர் வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இதில் நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவாங்க? கண்டிப்பாக 300 பேரும் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் வேறு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லித்தரேன், நான் சொல்லி கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு வந்து நல்லா டேலண்ட் இருந்துச்சு, நான் அவங்களுக்கு நல்லா ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய சுய உழைப்பை செலுத்துறதுனால தான் அவங்க வந்து மேலே வர முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஆசிரியராக வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க டஃப்பாக, அதாவது வாழ்க்கையில் முன்னேறணும் வெறியோடு அவங்க முன்னேறுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் சொல்ல, இந்த 300 பேர் வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்குன்னா கம்மியாக தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 100 பேருக்குனா கம்மியாக தான் வந்து இந்த மாதிரி எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ரியல் ட்ரேட் அப்படின்ற ஒரு டாஸ்க் வைப்பேன். அதில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிடுவாங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து 3/4 பேர் வந்து ஃபில்டர் ஆகிடுவாங்க. கிட்டத்தட்ட 25% தான் வந்து அதுலேருந்து சக்ஸஸ் வருவாங்க. அந்த 25% ரெகுலராக பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் கிளாஸ்லாம் ஹிட் ஆகட்டும், பரவாயில்ல, தைரியமாக பண்ணுங்கள் அப்படின்றவங்க அதில் ஃபில்டர் ஆகிட்டுன்னா கிட்டத்தட்ட 10 பேர் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 300 பேர் ஜாயின் பண்ணவங்க, அதில் 100 பேர் வந்து ரெகுலராக ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, அதுலேருந்து வந்து எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுவாங்க, அப்போ ரியல் ட்ரேட் பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆக சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து 10 பேர் தான் வந்து வெற்றியாளராக அமைகிறாங்க. ஸோ இந்த 10 பேர் வந்து நான் சொல்லிக் கொடுத்ததுனால தான் வந்து 10 பேர் வந்து மேலே வந்தாங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அவங்களுடைய சுய உழைப்பு, அவங்களுடைய எஃபர்ட், அவங்க கற்றுக்கிற ஆர்வம், அதை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து மேலே வர முடியும். ஓகேங்களா? இது பாருங்க, நான் வந்து எக்ஸல் ஷீட் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் இவர். இப்போ எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண சொன்னால் எந்த அளவுக்கு அவர் உன்னிப்பாக கவனித்து பண்ணியிருக்காருங்க. வித் டைம், என்ட்ரி டைம், ப்ரைஸு, எக்ஸிட் ப்ரைஸு, என்ட்ரி ப்ரைஸ் எல்லாமே வித் ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு ரீசனோட, அந்த நான் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண, அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ஒர்க் ஆச்சு, ஏன் ஒர்க் ஆகலை, ஏன் ஃபெயில் ஆச்சு, ஏன் பாஸ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட வந்து 80% வந்து இதில் அக்யூரேசி வந்திருக்கலாம். ஆனால் அந்த 80% அக்யூரேசி ரியல் ட்ரேட் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட 25% வந்து ட்ரா டவுன் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை 20% வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட 60% வந்து சக்ஸஸ் வரும் ரியல் ட்ரேட் பண்ண சொல்ல. அந்த 60% இன்க்ரீஸ் பண்ணுறது என்னென்னா அந்த ரியல் ட்ரேடிங் அந்த வலி இருக்குங்க, பேனிக்காக இருக்கட்டும், அந்த வலி இருக்குங்க, அந்த வலியை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண இந்த 60% கூட 80% மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க இந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுறவங்க அந்த ரியல் ட்ரேட்லேயும் எஃபர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ பேப்பர் ட்ரேடுக்கும் ரியல் ட்ரேடுக்கும் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வித்தியாசம் உங்களுக்கு. பேப்பர் ட்ரேட் கண்டிப்பாக வேணும், ஆனால் பேப்பர் ட்ரேடு மட்டுமே போதும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பேப்பர் ட்ரேடும் வேணும், ஆனால் அந்த பேப்பர் ட்ரேடு கூட உங்களுடைய சுய உழைப்பும் ரியல் ட்ரேடுடைய பர்ஃபார்மன்ஸும், அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமோ டார்கெட் வருமோ இந்த ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட மனசு இருக்கு இல்லைங்களா, அதை தான் பேலன்ஸ் பண்ணும் ரியல் ட்ரேடில். அந்த ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து ரியல் ட்ரேடுடைய சக்ஸஸ்.
ஓகேங்களா? வருமோ வராதோ ப்ராஃபிட் தெரியாது. எதனா வாட்டும் நம்ம ஒன்று நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், இல்லை டார்கெட் ஹிட் ஆகணும். அதுக்கு ஸ்மால் குவான்டிட்டி ஒரு 50 குவான்டிட்டியோட ஸ்டாப் லாஸ் என்னவோ மேபி ஒரு 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம். அந்த 500 கொடுங்க. மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுக்காம நீங்கள் வெற்றியாளர் ஆகவே முடியாது. ஸ்டாப் லாஸ் தாராளமாக கொடுங்க. இப்போ அவர் மென்ஷன் பண்ணிக்கிறதுல மேபி ஒரு சில ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம், இதெல்லாம் 4-5 ஃபெயில் ஆகலாம், பரவாயில்ல. அடுத்த மாதம் என்னன்னே தெரியாமல் ட்ரேட் பண்ணி நம்ம லாஸ் கொடுக்குறதுனா நான் இந்த ரீசனுக்காக தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்றதுல சந்தோஷப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதாவது அவங்களும் சுயமாக வந்து ஸ்டடி பண்ணுவாங்க, விடுங்க. இப்போ நான் சொல்கிறது அந்த இதெல்லாம் ஆக்சுவலாக வாட்ச் பண்ணவே மாட்டாங்க. நான் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன், அவங்க வாட்ச் பண்ணுறதே கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது. இப்போ ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னென்னா, இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன்ஸ் இது இதில் பிரேக் அவுட் நடக்கும் அப்படின்னா முன்கூட்டியே எப்படி சொல்கிறேன்னா அது ப்ராக்டிஸ். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட 14 வருஷம் நான் வந்து இதுக்காக எஃபர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியாகிடும். இப்போ எனக்கு வந்து அப்போ டைமில் வந்து கைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எப்போது அந்த 2007, 2008, 2008, 9, 10, 2010 வரலாம் என்னை கைட் பண்ணுறதுக்கு அதனால தான் எனக்கு தாபதமாக எடுத்துக்கிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சப்போர்ட் மீடியாஸ் அந்தளவுக்கு நிறைய இருக்குது. மேபி உங்களுக்கு 1 or 2 இயர்ஸில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரலாம். ஓகேங்களா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மேலே போகுது, என்னென்ன கவனிக்கணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கைட் பண்ணிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கொடுத்தது மார்னிங்கில் பிரேக் அவுட் கொடுக்கும். இதுக்கப்புறம் ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆச்சு, நம்ம எங்கே வெளியே வரணும், 1:1, 1:2 அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து அவங்க வந்து ரிஸ்க் ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.